கருவேப்பிலை போட்ட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க மேலே லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கணும். லெமன் ஜூஸை லைட்டாக பிழிஞ்சுக்கணும். ஆனியனை எடுத்து இப்படி போட்டுட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? அரை கிலோ சிக்கனை கழுவியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அப்போ தான் உப்பு காரம் ஏறும் உங்களுக்கு. நம்ம சிக்கன் 65க்கு நம்ம வீட்டிலே தான் மசாலா அரைக்கலாம். இப்போ யாரதையும் நான் எப்படி அரைக்கலான்னு காட்டுறேன். அதுக்குள்ளே இவங்க ஊறட்டும். 65ல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. பிரியாணிக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சோம்ல, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா புரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் கொதிக்குது. ஆல்ரெடி செஞ்சதுனால எண்ணெய் இப்படி இருக்குது. சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்ன்றதுனால அப்படியே நுரைக்குது. பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. சிக்கன் செம்மையாக இருப்பாங்க. கருவேப்பிலை போட்ட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க மேலே லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கணும். லெமன் ஜூஸை லைட்டாக பிழிஞ்சுக்கணும். ஆனியனை எடுத்து இப்படி போட்டுட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா?